நம்முடைய தொடர் தியானம் புதிய ஏற்பாட்டு பகுதி. ஏற்கனவே மத்தேயு முதல் அதிகாரத்தை பார்த்தோம், 2ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். 3ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். மத்தேயு முதல் அதிகாரம் யோசேப்பு என்பவரை குறித்த செய்திகளை சொல்லியிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் சாஸ்திரிகள் அவர்களை பற்றிய செய்திகளை சொல்லியிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் ஒரு பெரிய மனுஷன், புதிய தலைவன், புதிய ஏற்பாட்டின் புரட்சி தலைவன் என்பவனை குறித்து செய்தி சொல்ல துவங்குகிறது. இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள் யோவான் ஸ்நானகன், நம்பர் 2 இயேசு கிறிஸ்து, நம்பர் 3 பரிசுத்த ஆவியானவர், நம்பர் 4 அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள், பரிசேயர், சதுசேயர், ஜனங்கள். இந்த 4 வகை தான். ஆனால் இதில் யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், பிதாவானவரும் உள்ள இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் அவர் சத்தம் கேட்குது வானத்திலிருந்து, இவர் என் நேசகுமாரன் அப்படின்னு பேசுறாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, யோவான் ஸ்நானகன், மக்கள். இந்த 5 பேரும் இந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்க. கவனிங்க, 2 பேருடைய அறிமுகம் இதில் இருக்குது. யோவான் ஸ்நானகனுடைய அறிமுகமும் இருக்குது, இயேசு கிறிஸ்துனுடைய அறிமுகமும் இருக்குது. என்ட்ரி இருக்குது 2 பேருமே. கிராண்ட் என்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு. ஃபயர் பீப்புள், பயங்கரமான 2 தலைவர்கள், உலகத்தை அசைக்கிறவங்க. 2 பேரை குறித்து ஒரு அறிமுகத்தை மத்தேயு கொடுக்கிறாரு. இப்போ 17 வசனங்கள் கொண்ட இந்த அதிகாரத்தை 2 பகுதிகளாக பிரிச்சா, முதல் பகுதி யோவான் ஸ்நானகனுடைய செய்தியும் ஞானஸ்தானமும், 2வது பகுதி இயேசு கிறிஸ்துனுடைய ஞானஸ்தானமும் செய்தியும். ஆக இந்த 2 பேர் தான் இந்த அதிகாரத்தில் முக்கிய நபர்களாக வராங்க. ஸோ இந்த அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகனை குறித்த கூறும் புத்தகங்கள் இருக்குது. யோவான் ஸ்நானகன் எந்த புத்தகத்தையும் நிருபத்தையும் எழுதலை. பேதுரு தெரியும், இயேசுவோட இருந்தார், நிருபங்களையும் எழுதினார். பவுல் தெரியும், ஊழியத்துக்கு வந்தார், நிருபங்களையும் எழுதி வச்சிருக்கிறாரு. யோவான் தெரியும், இயேசுவோட இருந்தார், நிருபங்கள், புத்தகங்கள் எழுதி வச்சிருந்தாரு. யாக்கோபும் அப்படிதான். ஆனால் யோவான் ஸ்நானகன் எந்த புத்தகத்தையும் எழுதலை. ஆனால் யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு சில புத்தகங்கள் வரிசையாக சொல்லி இருக்குது. முக்கியம் என்னன்னா, 4 சுவிசேஷகர்களும் யோவான் ஸ்நானகனை கோட் பண்ண தவறவே இல்லை. கவனிங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே யோவான் ஸ்நானகனை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிக்கிறோம். இப்போ மத்தேயு புத்தகத்துக்கு வரோம். யோவான் ஊழியத்தையும் இயேசு அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றதையும் கூறுகிறது. மேத்யூ 3ஆம் அதிகாரம் முதல்ல என்ன சொல்லுது? இயேசு வராரு, ஞானஸ்தானம் பெறாரு. இது மத்தேயுல சொல்லப்பட்டிருக்குது. மார்க்கில் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம், இயேசு வந்து அவனிடத்துல ஞானஸ்தானம் பெற்றதை மார்க்கு சொல்றாரு. 2 சுவிசேஷர்களும் சேமா பதிவிடுறாங்க. ஸோ மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரை யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்றாரு, இயேசு வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஓகே, 2 பேரும் ஒரே மாதிரி பதிவிட்டு இருக்கிறாங்க. 3வது யோவான் சுவிசேஷம், யோவான் ஸ்நானகனின் பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்குது, இயேசு வந்து ஞானஸ்தானம் பெறாரு. ஸோ யோவான் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 34. ஸோ மத்தேயு பார்த்தோம், மார்க்கு பார்த்தோம், யோவான் பார்த்தோம். ஆனால் லூக்கா விசேஷமானவன். அவன் சொல்லுகிற செய்தி இவங்களை விட எக்ஸ்ட்ரா சொல்றாரு. அப்போ லூக்காவினுடைய சிறப்புகள் யோவான் ஸ்நானகனை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது லூக்கா புஸ்தகத்தில். இப்போ பார்ப்போம். லூக்காவில் யோவானுடைய பிறப்பு, முன்னறிவிப்பு,
யோவானின் பெற்றோர், யோவானுக்கு பெயர் சூட்டுதல், யோவான் வளர்ந்த விதம், இத லூக்கா 1:5 முதல் 80 வரை முதல்ல அவருடைய பிறப்பை குறித்து சொல்றாரு லூக்கா. கவனிக்கணும். அப்புறமா இன்னொரு பகுதியில லூக்கா சொல்றப்ப யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம், யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம், யோவான் மக்களுக்கு கொடுத்த ஞானஸ்தானம், யோவான் இயேசுவுக்கு கொடுத்த ஞானஸ்தானம், இத லூக்கா பதிவிடுறாரு. மற்ற 3 பேரும் ஒரு பக்கம் செய்தியே சொன்னாங்க, லூக்கா 2 பக்கம் செய்தியே சொல்றாரு. லூக்கா 3 முதல் 23. இப்போ லூக்காவில் முதல் அதிகாரம் யோவான் ஸ்நானகனுடைய ஃபேமிலியை சொல்லுது. அவங்க அம்மா, அவங்க அப்பா, யோவான் ஸ்நானகன் எப்படி பிறந்தாரு அப்படின்னு. 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம், அந்த மரியாள், அந்த யோசேப்பு, அவங்களுக்கு பிறந்த இயேசு பாலன். அப்போ 2ஆம் அதிகாரம் இயேசுவினுடைய குடும்பத்தை சொல்லுது. 3ஆம் அதிகாரம் இப்ப இந்த 2 பேரும் வளர்ந்து பெரியவங்கள் ஆயிட்டாங்க. அப்போ 3ஆம் அதிகாரம் யோவான் ஸ்நானகனிலிருந்து தொடங்குது. லூக்கா 3ஆம் அதிகாரம் யோவான் ஸ்நானகனிலிருந்து தொடங்குது. இப்ப கவனிக்கணும், லூக்கா முதல் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம், யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் 6 மாத இடைவெளியில பெரியவங்க. யோவான் ஸ்நானகன் 6 மாதம் பெரியவர் இயேசுவை விட, இயேசு யோவான் ஸ்நானகனை விட 6 மாதம் இளையவர். இவங்க 2 பேருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், பிறப்பு, இத முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் சொல்லுது. 3ஆம் அதிகாரம் வரப்ப இயேசுவுக்கு வயசு 30. அப்படின்னா லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கும் 3ஆம் அதிகாரத்துக்கும் இடைவெளி 30 வருஷம். இந்த 30 வருஷத்துல அரசியல் சூழல்கள் மாறுது. யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? எங்க இருந்தீங்க? எந்த ஊர்ல இருந்தீங்க? அப்ப பஞ்சாயத்து தலைவர் யாரு? எம்எல்ஏ யாரு? எம்பி யாரு? இப்ப யாரு? அப்ப இருந்தவங்க வேற, இப்ப இருந்தவங்க வேற. இததான் லூக்கா கோட் பண்றப்ப அழகா கோட் பண்றாரு. இப்ப கவனிங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கவனிப்போம். அரசியல் ரீதியா வந்த மாற்றங்களை. லூக்கா 2:1. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அரசர் யாரு? அகஸ்துராயன். கட்டளை பிறந்துச்சு, குடிமதிப்பு எழுதுறாங்க. இயேசு பிறக்க போறாரு. யோசேப்பும் மரியாளும் அவங்க ஊருக்கு போறாங்க. போற வழியில பெத்லகேம்ல இருக்கிறப்ப இயேசு பிறக்கிறாரு. 2ஆம் அதிகாரம் இயேசுவின் பிறப்ப சொல்லுது. 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. முதல் வசனம். திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இந்திரேயாவுக்கும் திராகோனித்து நாட்டிற்கு அதிபதியாயும் லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். 3ஆம் அதிகாரம் யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை தொழுது. இப்போ 2 அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, இயேசு பிறக்கிறப்ப அப்ப இருந்த அரசாங்க தலைவர் வேற, அகஸ்துராயன். 30 வருஷம் கழிச்சு இயேசு ஊழியத்துக்கு வராரு. 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது திபேரியுராயன். அப்போ இந்த 30 வருஷத்துல அரசாங்கத்துல மாற்றங்கள் வருதுச்சு. அதனால தான் இவைகளெல்லாம் கோட் பண்ணப்படுது. இதை கிறிஸ்மஸ் காலத்துல வாசிக்கிறப்ப இதை கவனிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்கிற உங்களை புது துணி பார்த்துன்னு இருப்போம். அவங்க நல்லா எடுத்துட்டு இருக்கிறாங்களா, ஐயோ நமக்கு சரியா கிடைக்கலையா, மேட்சா பிளவுஸ் கிடைக்கல, மேட்சா பேண்ட் கிடைக்கல, இதை தான் பார்த்து வந்தோம். திபேரியுராயனை பார்க்கல. ஏன்னா திபேரியுராயனை பத்தி அங்க யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இயேசு பிறப்பு, 3ஆம் அதிகாரம் இயேசு 30 வருஷம் கழிச்சு
இயேசு வராரு ஞானஸ்தானம் எடுக்க. என்ட்ரி, முதல் ஓப்பனிங். இந்த 2 பேருக்குமே 30 வயசு 6 மாசம் தான் கேப்பு. ஒருத்தர் 6 மாசம் பெரியவர், 6 மாசம் இளையவர். ஆனா 2 பேரும் ஊழியம் செய்ய தொடங்குறத சொல்லுது. இந்த பேக்ரவுண்ட்ல தான் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் நம்ம கவனிக்கணும். இப்போ காலங்களை பார்த்துட்டோம், வயசை பார்த்துட்டோம், பிறப்பை பார்த்துட்டோம், பிறக்கும்போது அரசாங்க நிலையை பார்த்துட்டோம், அதிகாரிகளை பார்த்துட்டோம், சூழலை பார்த்துட்டோம். இப்போ ஊழியங்கள்ல இவங்களை சொல்ற நிகழ்ச்சிகளை கவனிங்க. மத்தேயு கூறும்பொழுது என்ன சொல்றாரு? யோவானின் பிரசங்க ஊழியம், ஞானஸ்தான ஊழியம். கேர்ஃபுல்லா கவனிக்கணும். 3ஆம் அதிகாரம் சொல்லுது. மேத்யூ 3ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? யோவானுடைய பிரசங்கம் பண்றாரு, ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, யோவான் சிறையில் அடைக்கப்பட்டதை சொல்லுது. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு. போதும். எங்க? 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஸோ இயேசு ஊழியத்துக்கு வந்து கொஞ்ச நாள்லயே யோவானை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இது 4ஆம் அதிகாரம் சொல்லுது. இப்போ அடுத்தது, சிறையில் இருந்த போது, யோவான் சிறையில் இருந்த போது 2 சீடர்களை அனுப்புறாரு. போய், வரவர் நீங்க தானா, இல்ல வேற ஒருத்தர் வர காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு வர சொல்றாரு. அப்ப இயேசு சொல்றாரு, நீங்க என்ன பார்த்தீங்க அதை போய் சொல்லுங்க அப்படின்றாரு. இப்போ அந்த இடம் வாசிங்க. 11:2. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான். எங்க இருந்த யோவான்? அப்படின்னா ஜெயில இருக்கிறாரு. எப்ப ஜெயில போட்டாங்கன்னு சொல்லுது? 4ஆம் அதிகாரத்துல சொல்லுது ஜெயில போட்டாங்கன்னு. எவ்வளவு நாள்? சோ 11ஆம் அதிகாரத்துல இயேசு ஊழியத்துக்கு வந்து சீஷர்கள் எல்லாம் ஊழியத்துக்கு அனுப்புறாரு. அது வரைக்கும் அவன் ஜெயிலே இருக்கிறான். அவனுக்கே ஒரு நம்பிக்கை தெரிஞ்சிருச்சு போல, ஓகே இனிமே நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு. அதனால ஆளை அனுப்பி செக் பண்றான். என்ன சொல்றான்? அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு ஏன் செக் பண்றான்னா, ஓகே ஜெயில வந்தாச்சு, இனிமே நம்ம போக மாட்டோம்னு தெரியுது, ஃபைனலா செக் பண்ணிக்கலாம். ஏசுதானா, வேற ஏதாவது நான் காத்துட்டு இருக்கணுமா, என் ஒர்க் ஓவரா அப்படின்னு செக் பண்றான். ஜெயில இருக்கிறான். இப்போ லாஸ்ட் மத்தேயு 14ல யோவான் சிறைச்சேதம் பண்ணப்படுறான். காவலில் இருந்த யோவான ராஜா சிறைச்சேதம் பண்றாரு, தலையை வெட்டிட்டாரு. இது முழுசுமே மத்தேயு சொல்ற செய்தி. இப்ப கவனிங்க நிகழ்ச்சிகளை. யோவான் ஸ்நானகன் 3ஆவது அதிகாரம் யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை சொல்லுது. 4ஆம் அதிகாரம் யோவான் ஸ்நானகனை சிறையில் அடைச்சதை சொல்லுது. 11ஆம் அதிகாரம் சிறையிலிருந்தே யோவான் ஸ்நானகன் ஆட்களை அனுப்பி பேசுறான். 14ஆம் அதிகாரம் யோவானுடைய வாழ்க்கை முடிஞ்சிருது. இத இந்த மாதிரி கோணத்துல நம்ம பார்த்ததே இல்லை. புஸ்தகம் சரியா சொல்லி இருக்குது. அந்த ஒன் கேரக்டரை கவனிக்கிறப்ப மேத்யூ அழகா வருஷப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி நம்ம அதை கவனிச்சதே இல்லை. ஓகே, இப்போ மார்க்கு கூறும் பொழுது யோவானின் ஊழியத்தை சொல்றாரு. மார்க்கு 1:2 யோவானின் சிறைச்சேதத்தை சொல்றாரு. மார்க்கு 6. அவ்வளவுதான், வேற எதுவும் அவர் சொல்லல. 3வது லூக்கா கூறும்போது யோவானின் பிறப்பை சொல்றாரு, யோவானின் ஊழியத்தை சொல்றாரு, யோவானின் சிறையிருப்பை சொல்றாரு, யோவான் சிறைச்சேதம் பண்ணிய பின்பு ஏரோது பேசியதை சொல்றாரு. வசனங்களை புஸ்தகத்தை கவனிங்க. லூக்கா 1 யோவான் பிறப்பு, லூக்கா 3 யோவான் ஊழியம், லூக்கா 7 யோவான் சிறையிருப்பு. சிறைச்சேதம் பண்ணிட்டு ஏரோது ராஜா என்ன நினைக்கிறான்னா, அந்த இயேசு அற்புதத்தை செய்யறத கேள்விப்பட்டு ஏரோது சொல்றானா, நான் வந்து சிறைச்சேதம் பண்ணிட்டேனே, அந்த யோவான் உயிரோடு வந்துட்டான், அந்த உயிரோடு வந்த யோவான் தான் இப்படி அற்புதம் செய்யறான் அப்படின்னு ஏரோது சொல்றான். இதுதான் லூக்கா 9.
லூக்கா சொல்ற செய்திகள் இப்படி இருக்குது. நம்பர் 4, யோவான் ஸ்நானகனை குறித்து யோவானின் பிரசங்கம், யோவான் 1. யோவான் காவலில் வைக்கப்பட்டது, யோவான் 3. யோவான் மரணத்துக்கு பின்னால இயேசு சொன்ன சாட்சி, யோவான் 5. கடைசியில யோவான் இருந்த இடத்துக்கு இயேசு போய் தங்கிருந்து, யோவான் 10. இதுதான் யோவான் சொன்னது. இதுக்கு மேல இந்த புஸ்தகத்துல இவங்களை இவ்வளோ அழகா பிரிச்சு படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஒன் கேரக்டரை யாருமே மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அது நம்ம கவனிப்புக்கு வராதையே போயிருக்குது. இப்போ எதையுமே நம்ம இன்னும் உள்ள போல. யோவான் ஸ்நானகனை குறித்து ஆக்கியோன்கள் சொன்ன விதம், செய்தி, முக்கியமான நிகழ்ச்சி எது அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் அவனை குறித்து சொல்லப்பட்டது. இப்போ யோவான் ஸ்நானகனின் வாழ்க்கையை 4 பகுதியாக பிரிக்கலாம், 4 பிரிவா. நம்பர் 1, யோவான் ஸ்நானகனின் பெற்றோர். நம்பர் 2, யோவான் ஸ்நானகனின் பிறப்பு. நம்பர் 3, யோவான் ஸ்நானகனின் ஊழியம். நம்பர் 4, யோவான் ஸ்நானகனின் மரணம். இவ்வளோ பெரிய ஹிஸ்டரி பேக்ரவுண்டு உள்ள ஒரு ஆளை 4 முக்கிய நிகழ்ச்சிகளாக அவன் வாழ்க்கையை பிரிக்க முடியுது. பல நேரங்களில் நம்மளை குறித்து சொல்லலாம், ஆனால் நம்ம பெற்றோரை குறித்து சொல்றதுக்கு ஒன்றும் செய்திகள் இருக்காது. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டேன் பிரதர், எங்கள் அப்பா எங்கேயோ ஒரு ஊரில் இருந்துப்பார், அம்மா ஊரில் இருப்பாங்க, அப்படி தான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஸோ பலருடைய பெற்றோரை குறித்து சொல்லக்கூடிய செய்திகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே யோவான் ஸ்நானகனுடைய பெற்றோரை குறித்து சொல்லக்கூடிய செய்திகள் அதிகம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 75 வசனங்கள், ஒரு அதிகாரம் முழுசும் அவன் பெற்றோரை குறித்து சொல்லுது. அதையும் கவனிக்கணும். நம்பர் 2, எவ்வளோ பேர் பூமியில் பிறந்திருக்கிறாங்க, ஆனால் யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு ரொம்ப விசேஷமானது. அதனால தான் இயேசு சொன்னாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் யாரும் இல்லை அப்படின்னாரு. முக்கியமான வார்த்தை இயேசு சொல்றப்ப, ஸ்திரீகளிடத்துல பிறந்த யோவானை விட பெரியவன் யாரும் இல்லைன்னு. ஆபிரகாம் கூட கிடையாது, ஈசாக்கு கிடையாது, யாக்கோபு கிடையாது, யோசேப்பு கிடையாது, மோசே கிடையாது, தாவீது கிடையாது, சாலமோன் கிடையாது, யாருமே கிடையாது. ஸ்திரீகளிடத்துல பிறந்தவன் ஒருத்தன் அவ்வளோ முக்கியமான ஆளா இருப்பான் என்றால் யோவான் ஸ்நானகன் மட்டும்தான். இயேசு சொன்னது. அப்போ அந்த கேரக்டர் எவ்வளோ ஒரு கவனத்தை ஈர்க்கிற ஒரு கேரக்டர் கிறிஸ்தவ உலகத்துல, முக்கியமான கேரக்டர். அந்த பேஸ்மெண்ட் இருக்குதே, இயேசுவுக்கு போட்ட அஸ்திபாரம் பயங்கரம். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பேஸ்மெண்ட்டை வரப்போறாரு, வழியை ஆயத்தம் பண்றேன் அப்படின்ற அந்த ஒரு பேஸ் இருக்குதே, அதை யோவான் ஸ்நானகன் போட்டதுக்கு அந்த வீரம், அபிஷேகம், அந்த அந்த ஆழம், அர்ப்பணம், உண்மை, கர்த்தருக்காக நிற்கிற அந்த வைராக்கியம், அந்த ஒரு மனுஷனுக்கு இருந்த மாதிரி யாருக்குமே இல்லை. இப்ப இந்த காரியத்தை கவனிக்கிறப்ப கிறிஸ்தவ உலகத்துல, விசுவாச வாழ்க்கையில நமக்கு அனல் மூட்டுறதுக்கு இந்த ஆள் ரொம்ப தேவையா இருக்குது. இந்த நாட்கள்ல நம்மளை அனல் மூட்டி எழுப்புறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கு இப்போதைய தேவை யோவான் ஸ்நானகன் தான். இப்போதைய தேவை. எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்குது, அலங்கோலமா இருக்குது, எல்லாம் சோரம் போய் கிடக்குறாங்க, அனல் இல்லாத இருக்கிறாங்க, வைராக்கியம் இல்லாத இருக்கிறாங்க, எல்லாம் தூங்குறாங்க, யாரும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணல, பள்ளங்கள் எல்லாம் பள்ளமா இருக்குது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படணும் அப்படின்னு யோவான் பேசினாரு. யாருமே எதுவும் செய்யல. இன்றைய தேவை யோவான் ஸ்நானகனை போல ஆவி உள்ளவங்க. அதுக்குதான் பெரிய பஞ்சமா இருக்குது. கிறிஸ்தவ உலகத்தை இப்போ ஒரு உலுக்கி எழும்பு, மயக்கத்தில் இருக்கிற, தெளிஞ்சு வா அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் இல்லை. அதனால எல்லாரும் மெத்தனமா கிடக்கிறோம். அன்னைக்கு
பாரம்பரியமா இருந்த அந்த யூதர்கள் எல்லாரையும் உலுக்கி எடுத்த ஒரு தலைவன் யோவான் ஸ்நானகன். அதனால தான் எல்லாம் கியூல வந்து கேட்டாங்க, சார் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க, செய்யறோம் அப்படின்னு கேட்டாங்க. நிக்கிறாங்க, கியூவா வந்து வரிசையில் நிக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவன் நகரத்துக்குள்ள வரல, சிட்டிக்குள்ள இல்ல, இருந்தது வனாந்தரம், எங்கேயோ நதி ஓரம். அவன் உடுத்தல, அவன் சரியா சாப்பிடல, நம்ம சாப்பிடுறத சாப்பிடல, நம்ம உடுத்திருந்த உடுத்தல, நம்ம பேசின மாதிரி பேசல, நம்ம விரும்பின மாதிரி விரும்பல, எல்லாத்துலயும் வித்தியாசம், எல்லாத்துலயும் வேறுபாடு. தனிச்சு பிரிச்சுட்டான், தனிச்சு இருந்தான், தனிச்சு வாழ்றான். ஏன் எப்படி வந்துச்சு? ஐயோ, இன்றைய தேவை அதுதான், பெரிய தேவை. அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பெரிய பஞ்சம் அந்த பஞ்சம் தான். தேசத்தை அசைக்கிறவன் யார்? ஜனங்களை அசைக்கிறவன் யார்? எழுப்புகிறவன் யார்? எந்த பிரசங்கி, எந்த ஊழியன்? அந்த பாத்திரம் தான் இன்னைக்கு வேணும். சரி, இந்த 4 பகுதியில் முதல்ல கவனிக்க வேண்டியது 1 by 1 பார்க்க போறோம். இதுல 1 யோவான் ஸ்நானகனுடைய பெற்றோர் முதல்ல, 2 யோவான் ஸ்நானகனின் பிறப்பு. ஸோ இன்னைக்கு இந்த 4 தலைப்புகளில் ஒரு தலைப்பை பார்ப்போம். அடுத்த வாரம் மீதி தலைப்புகளில் முக்கியமானதை பார்ப்போம். பல செய்திகள், முக்கியமான செய்திகள் இருக்குது. ஏன்னா யோவான் ஸ்நானகன் பேசாத டாபிக்கே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன ரொம்ப கவர்ந்தவன். ஒரு நாள் இவனை யோசித்தேன், இவனை பத்தி ஒரு அதிகாரம் தான் சொல்லுது. இவன் என்ன பண்ணான்னா, இவன் பிரசங்கம் பண்ணா, ஜனங்க கேட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிறப்ப பயந்தாங்க, உருகுனாங்க, உள்ளத்துல குத்தப்பட்டாங்க. அப்பனா இவனை மாதிரி பேசுற பிரசங்கம் யாரும் பண்ணலையா? யாரும் பண்ணல. எல்லா டாபிக்லையும் பேசின பிரீச்சர் இவன் மட்டும்தான். மனம் திரும்புறதா இவன் தான் பேசினான், ஞானஸ்தானம் எடுக்கிறதா இவன் தான் பேசினான், அபிஷேகம் பெறதா இவன் தான் பேசினான், பரிசுத்த ஆவியை குறிச்சா இவன் தான் பேசினான், நரகத்தை குறிச்சா இவன் தான் பேசினான், எழுப்புதலை குறிச்சா இவன் தான் பேசினான், நியாய தீர்ப்பு குறிச்சா இவன் தான் பேசினான். வரப்போற இயேசுவின் பாதரட்சையின் வார அவிழ்ப்பதற்கு பாத்திரன் அல்ல, அவர் என்னிலும் பெரியவர் அப்படின்னு சொன்னது இவன் தான். அவர் தூற்று கூட கையில வச்சிருக்கிறாரு, களஞ்சியத்தை நல்லா விளக்குவாரு, அவர் பதற அவியாத நரகத்துல அக்னியில தூக்கி எறிவாரு. நரகத்தை குறிச்ச பேசின பிரீச்சர் இவன் தான் முதல்ல. அப்போ ஒரு பிரீச்சர் எல்லாத்தையும் சேர்ந்து பேசின ஒரே பிரீச்சர் இவன் மட்டும்தான். ஒரு டாபிக்கை பேலன்ஸ் வைக்கல, ஒரு டாபிக்கை பேலன்ஸ் வச்சு இதை இவர் பேசல அப்படின்னே சொல்ல முடியல. பரிசேயர் வந்தாங்க, சதுசேயர் வந்தாங்க. நாங்க என்ன செய்யணும் சாமி? ஆயக்காரன் வந்து கேட்கிறப்ப சொல்றாங்க, உங்களுக்கு கட்டளை இட்டவைகளுக்கு மேல வாங்காதீங்க அப்படின்றாங்க. எப்படி? கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு ஆளுக்கு பேச்சு கொடுத்தது இவர் தான், சட்டம் சொன்னது இவர் தான். நாங்க என்ன செய்யணும் சார்? 2 ஆடை உள்ளவன் ஆடை இல்லாதவனுக்கு 1 ஆடையை கொடு, உணவு உள்ளவனும் அப்படியே செய்யணும். ஐயோ, ஜனங்களுக்கு சமசீர் வாழ்க்கையை வாழ வைக்கணும்னு சொன்னது இவன் தான் முதல்ல. யாருக்கு அதிகம் சேர்க்க கூடாது, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க, பணக்காரன் ஏழைகளுக்கு கொடுங்கன்னு கம்யூனிசம் பேசுறது முதல் ஆள் யோவான் ஸ்நானகன். போர்ச்சவர் வந்தாங்க, நாங்க என்ன செய்யணும்? நீங்க அநியாயமா யாருக்கு மேலே கேஸ் போடாதீங்க, உங்களுக்கு கட்டளையிட்டதுக்கு மேல வாங்காதீங்க, எல்லாருக்கும் பேசுறான். சோ பொதுவான மக்களுக்கும் இவன் பிரீச் பண்ணாரு, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் பிரீச் பண்ணாரு, காவலாளிகளுக்கும் போலீஸ்மேன்களுக்கும் பிரீச் பண்ணாரு, அரசாங்கத்துல மேல உட்கார்ந்து இருக்கிறான் ராஜா, அவன் பண்ண தப்பையும் சேர்த்து கேட்டாரு. நீ பண்றது சரியில்லை, நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வச்சிருந்த நியாயம் அல்ல அப்படின்னு கேட்டாரு. ஒரு இடத்துல கூட முக தாட்சணியம் யாரும் விட்டதில்லை. அதனால தான் இவர் தேவனுடைய சத்தமா இருந்தாரு. அந்த சத்தம் இருந்துச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டு நம்ம நேர் வழியில நடக்க முடியும். இன்னைக்கு அந்த சத்தம் இல்லை பிரியமானவர்களே, நம்மளை நடத்துற சத்தம் இல்லை. அதனால தான் வழி விலகி போறோம், வலது புறம் இடது புறம் ஏன் வழங்குறோம்? நம்மளை அனல் மூட்டுற சத்தம் இல்லை. தேவனுக்கு நேரா பயந்து நட அப்படின்னு சொல்ற சத்தம் இருந்திருந்தா
இன்னைக்கு ஜனங்கள்லாம் வந்து கியூல நின்று கேட்டிருப்பாங்க, என்ன செய்யணும் சார், என்ன செய்யணும் சார், என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லையே. யோவான் ஸ்நானகனின் செய்திகளை கேட்டு வருகிறோம். அவர் பிரசங்கம் பண்ணினார், அவர் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தில் பெரிய அசைவு இருந்தது. ஆம், அந்த ஊழியத்தில் பெரிய அசைவு இருந்தது. இயேசு கிறிஸ்து அவன் ஊழியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் மிக பெரியவனாயிருந்தான் அவன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யோவான் ஸ்நானகனுடைய செய்தியை கேட்ட மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எல்லாருமே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்கள், யோவான் ஸ்நானகனுடைய செய்திகளால் ஜனங்கள் எப்படி இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் என்பதை யோசிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார்களாம். இப்படி ஒரு காலகட்டம் இன்றைக்கும் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்படிப்பட்ட செய்திகளை பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் இருந்தால் ஜனங்கள் ஆண்டவரிடம் திரும்புவதற்கு எளிதாய் ஜனங்கள் ஆண்டவரிடம் திரும்புவார்கள். ஆம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஜனங்கள் கேட்டதின் பின்னணியில் பரிசுத்த ஆவியினுடைய அசைவு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுடைய இருதயத்தை அசைத்தார். பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்தார். பாருங்கள், யோவான் ஸ்நானகன் பெரிய அற்புதம் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவனுடைய வார்த்தையில் இருந்த வல்லமையினால், அபிஷேகத்தினால் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் பக்கம் திரும்பும்படி செய்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிரசங்கங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும். நாம் பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும். கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளே இறங்க வேண்டும். அதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் சபைகளில் பிரசங்கிக்கலாம், ஊழியம் செய்யலாம். உங்களுடைய பிரசங்கங்களால் நீங்களே சந்தோஷப்படலாம். ஒரு நிமிஷம் என்னை கவனியுங்கள். உங்கள் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஒரு அசைவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் சரியாய் பிரசங்கித்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு வாரம் நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களின் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை இறங்கி ஏதாகிலும் ஒரு கிரியையை நடப்பித்திருக்க வேண்டும். உடைக்கப்பட்ட மனுஷருடைய வாழ்க்கையை கட்டி இருக்க வேண்டும். காயப்பட்ட இருதயங்களை ஆற்றி இருக்க வேண்டும். சுகவீனமானவனை சுகப்படுத்தி இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை அந்த பிரசங்கம் செய்திருக்க வேண்டும். பாவம் செய்தவன் இருதயத்தில் குத்தப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாதவன் தேவனுடைய பரிசுத்தத்துக்காய் வாஞ்சித்து கதறி இருக்க வேண்டும். ஆண்டவரை விட்டு தூர நின்றவன் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வர வேண்டும். ஏதோ ஒரு காரியம் நம்முடைய பிரசங்கத்திலே நடக்க வேண்டும். அற்புதம் நடக்கிறதோ இல்லையோ, அடையாளங்கள் நடக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஜனங்களுடைய இருதயங்கள் கர்த்தருக்கு நேராய் திருப்பப்பட்டிருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட தருணங்களுக்காக ஜெபியுங்கள். அப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை அபிஷேகித்து பயன்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். ஏதோ சாதாரணமாய் அனலற்ற ஒரு பிரசங்கங்களை நீங்கள் யோசிக்க கூடாது. உங்கள் வார்த்தையிலே, உங்கள் செய்தியிலே எப்பொழுதும் அபிஷேகமும் கிருபையும் வல்லமையும் வெளிப்பட வேண்டும். அது ஜனங்களின் இருதயத்துக்குள்ளே சென்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். இதைதான் யோவான் ஸ்நானகன் செய்தார். அதே போலதான் நாமும் செய்ய வேண்டும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே இப்படி செய்வதற்காக, இப்படி நடக்க வேண்டும் என்ற வாஞ்சை, ஆசை உங்களுக்குள்ளே வர வேண்டும். பிரசங்கிமார்களே, இளம் பிரசங்கிகளே, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற தேவ ஜனமே,
நீங்கள் எங்கும் பிரசங்கிக்கலாம். சின்ன கூட்டத்திலோ, சின்ன வீட்டு கூட்டத்திலோ, ஜெப கூட்டத்திலோ, சிறுவர்கள் மத்தியிலோ, அல்லது பெரிய கூட்டங்களிலோ, பெரிய சபைகளிலோ பிரசங்கிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களுடைய இருதயம் அசைக்கப்பட வேண்டும். அவர்கள் இருதயங்களிலே ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட செய்திகள் உங்கள் மூலம் புறப்பட வேண்டும் என்று உங்களிடம் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்காக, அபிஷேகத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாமா? பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில நடந்தது போல இவர்களுடைய ஊழியங்களில நடக்க கேட்கிறோம்ப்பா. அன்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டார்கள். அதே போல எங்கள் பிரசங்கங்களுக்கு ஜனங்கள் பதில் கொடுக்க வேண்டும்பா. அதே போல ஒரு அசைவு வர வேண்டும். இந்த நூற்றாண்டிலே அப்படிப்பட்ட ஒரு அசைவு வரும்படிக்கு உம்முடைய கிருபையின் அருள் மாறி ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உங்களை பயன்படுத்தும் வாய்ப்புகளை உண்டாக்கித்தாரும். அவர்களுக்கு பரலோகத்தின் சிந்தை வரட்டும், பரலோகத்தின் அபிஷேகம் வரட்டும், பரலோகத்தின் கிருபை வரட்டும். தேவ மகிமை அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுராஜா, உம்முடைய தயவுள்ள கரம் அவள் மேலே இருந்து அவளை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவளை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்கிறேன். உம்முடைய தயவுள்ள கரம் அவளோடு இருந்து ஆண்டவரே அவளை பயன்படுத்தி ஜனங்களை பக்கம் திருப்பிக் கொள்ளுவீராக. ஆசீர்வதியும். எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை போல நீங்களும் பிரசங்கம் பண்ண போகிறீர்கள். அவன் ஊழியத்தில் நடந்த அற்புதங்கள், அவன் ஊழியத்தில் நடந்த மாற்றங்களைப் போல உங்கள் ஊழியத்திலும் நடக்க போகிற மாற்றங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆயத்தப்படுங்கள், அபிஷேகிக்கப்படுங்கள், கர்த்தருக்காய் பயன்படுங்கள். ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. அதற்கு ஆயத்தப்படுங்கள். உங்களுடைய பிரசங்கங்களால், உங்களுடைய செய்திகளால் ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்ப போகிறீர்கள். அதற்கு தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்க போகிறது. நான் இதை ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you. தொடர்ந்து யோவான் ஸ்நானகனின் செய்திகளை கேட்போம். அவனுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுவோம். அது அநேகருக்கு பயனுள்ளவைகளாய் இருக்கின்றன. இந்த ஊழியத்தின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எனக்கு எழுத மறவாதிருங்கள். உங்களுடைய கடிதங்கள், இமெயில்கள், ஃபோன் கால்கள் எல்லாம் என்னை உற்சாகப்படுத்துகின்றன. எங்கள் ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் நாங்கள் பிரயாசப்பட்டு செய்வதற்கு உதவியாக இருக்கின்றன. தொடர்ந்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. திரும்பவும் சந்திப்போம். God bless you. God bless you. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளானா, நீங்க தேவனுடைய வசனத்தை வாசிப்பவர்கானா, உங்களுக்கு இருக்கிற குறை, உங்களுக்கு வராத காரியங்கள், உங்களுக்கு இன்னும் பதில் வராத ஜபங்கள் இருக்குமானா உங்களுக்கு முன்னாடி அது மாதிரி யாருன்னா நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும்.